வணக்கம். எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க மெரினா பீச் கிட்ட இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ரன் இன்னைக்கு. இன்னைக்கு காலைல எழுந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 5 மணி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் மைண்ட் செட் இஸ் எவரிதிங் இந்த மாரி நீ உன்னை அறிந்தால் அதுதான் எம்ஜிஆர் பாடுற மாரி தான். உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால். அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன் ஓடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள பாதுகாத்துக்கணும். நம்ம கவனிச்சோம். அதே சமயம் தான் மறுபடியும் இன்னைக்கு காலையிலேயே ஒரு டோபமைன் ஹிட் அடிச்சாச்சு. ஒரு 6, 7 கிலோமீட்டர். இருந்தாலும் நம்ம ரூம்லயே உட்காந்துட்டு ஐயோ இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு ஓட முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட ஏதாச்சும் ஒரு திங் பண்ணுவோம் ஓடுவோம். ஏன் ஓடணும் அப்படின்னா மறுபடியும் சொல்ற விஷயம் தான். எனக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீன்ஸ் மெடிக்கலா சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா வீசிங் இருக்கு. ஸோ வீசிங்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு. எப்படி வந்துச்சுலாம் தெரியாது. பட் ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ்லாம் ரொம்ப சீரியஸ் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்தப்பலாம் ஹாஸ்பிட்டலில் போய் முகமூடி மாஸ்க்லாம் போட்டோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு. எப்படியாச்சும் நம்ம பாதுகாத்துக்கணும்ல. எப்படி வந்துச்சுலாம் தெரியாது. வந்ததுக்கப்புறம் அதை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதனால தான் என் லங்ஸ் என்ன பண்ணுறேன்னா ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ நான் டேஸ்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஆயிடுச்சு. இதை நம்ம கொண்டு வரதுக்காக பல வருஷமாக என்ன பண்ணுறோம் ஓடிட்டே இருக்கும். ஓட என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஈஸி ஆனதுக்கப்புறம் ஓகே ஜஸ்ட் லைக் தட் முடிச்சிடலாம். இந்த சொடக்கு போகிற நேரத்தில் அப்படியே முடிச்சிடலாம். இந்த சொடக்கு போகிற நேரத்தில் நம்ம வரணும்னா நம்ம நிறைய ட்ரெயின் ஆகுங்க. ட்ரெயின் ஆகுங்க. வாழ்க்கையில் எதுவுமே எண்டு கிடையாது. வேறு எல்லாம் சுட்டுதுங்க. சரியான வேறுங்க. எதுவுமே எண்டு கிடையாது வாழ்க்கையில். எல்லாத்துக்குமே அடுத்த கட்டங்கிறது இருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை ஏன் சொன்னேன்னா, ஐயோ வந்துச்சு என் ஃபேமிலிலாம் யாருக்குமே கிடையாது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன் இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, எதுவுமே எண்டு கிடையாது. ஸோ இப்போ நிறைய சூசைட்ஸ் பார்க்குறோம். அந்த சூசைட்ஸ்லாம் ப்ரிவென்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம என்னென்ன மாதிரி முன்னேற்றங்களை முன்னேற்பாடுகள் எடுக்கணும். அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ஸ்போர்ட்ஸ் நல்லா டீச் பண்ணணும். டீச் பண்ணி சும்மா என்ன அப்படின்னா அப்படி அப்படி அடிக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். போஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் ப்ரீ வார்ம் அப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் மசில்ஸ் ஃப்ரீ ஆகும். நானே ஓட வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் இப்போ வாழ்க்கை என்ன பண்ணுது? தட் மீன்ஸ் என்ன பண்ணுன்னா என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட மசில்ஸ்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் செல்ஸ் ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த செல்ஸ் ட்ரெயின் ஆனதுனால என்ன பண்ணுது? என் மைண்டே நினைச்சாலும் நீ ஓட வேணாம்னு நினைச்சாலும் என் மைண்ட் மைண்ட் நினைச்சாலும் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஓடு அப்படிங்கிற அளவுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்படி ட்ரெயின் ஆனதுனால என்ன ஆகுது? ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 30 கிலோமீட்டராச்சும் ஓடல அப்படின்னா ஒரு அப்படியே ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னோ நீ ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாங்க ரன் பண்ணலாம். தட் மீன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிங்க. என்ன யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா எப்படி வேணாலும் பயன்படுத்திங்க. நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும்னாலும் கேளுங்க. ரொம்ப ஹம்பிளாக ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். நான் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்தேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. செல்ஃபிஷ்னஸை கம்மி பண்ணி என்னால் எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு சிங்கிள் சைல்டுங்கிறதுனால எனக்கு கொடுத்து பழகிறதே சின்ன வயசுலேருந்து தெரியாது. அப்படி தெரியாதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக போக வளர தான் இந்த சமூகத்தில் வளர தான் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோ ஒரு தாட்டோ அதிகமாக வருது. சரி பார்க்கலாம் வாழ்க்கை எப்படி கொண்டு போகுது. தேங்க்யூ.